இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விலாகுங்க. எங்கன்றதை பார்த்தோம்னா நம்ம பாம்பன் பிரிட்ஜ், அதாவது மண்டபத்திலேருந்து நம்ம ராமேஸ்வரம் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்தியாவிலேயே லாங்கஸ்ட் சீ பிரிட்ஜ், அதாவது இப்போது பாம்பேயில் இருக்கிற பிரிட்ஜ் ஒன்று, அதை பற்றி நம்ம பேசுவோம். அந்த ட்ராவல் விலாக் இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க. இது பாம்பன் ரெயில் பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்கிற பாம்பன் ரோட் பிரிட்ஜ். அன்னை இந்திரா காந்தி சாலை பாலம்னு சொல்லுவாங்க. இதை தேசிய நெடுஞ்சாலை, அதாவது NH-49 ராமேஸ்வரத்திலிருந்து பாம்பன் தீவில் இணைகிறது. இது ஒரு ரொம்ப அமைதியான ஒரு கடலால் சூழப்பட்ட இந்த கண்கவர் சாலை பாலம் பார்த்தோம்னா பாம்பன் ரயில் பாலத்திற்கு இணையாக, அதாவது பக்கத்திலேயே தான் போகும். இது பாம்பன் ரோட் பிரிட்ஜ், அதாவது இந்திரா காந்தி சாலை பாலம் சொல்லுவாங்க. இது அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம்னா 2.34 கிலோமீட்டர்ஸ் நீளம் கொண்டது. இந்த ரோட் பிரிட்ஜ், அதாவது இந்த சாலை பாலத்துக்கு கீழே பார்த்தோம்னா கப்பல்கள் சீராக செல்ல அலோவ் பண்ணுதுங்க. அதாவது ஸ்மூத்தாக இது கீழே செயில் பண்ணி போகலாம். அது மட்டும் இல்லாமல் சீதா தேவியின் தாகத்தை தணிக்க ராமன் அம்பு எய்த இடமாக இது அறியப்படுவதால் புராண முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜியோலாஜிக்கலாகவே இந்த இடம் பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான சூறாவளி பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு மண்டலம் இது. அது மட்டும் இல்லாமல் அமைதியான நீரால் சூழப்பட்ட பகுதி இது. இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய கிளிப்பிங்ஸில் பார்க்கலாம். ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த கடல் பகுதி. கீழே பார்த்தீங்கன்னா அலைகள் ரொம்ப இருக்காது. அது மட்டும் இல்லாமல் சிறு சிறு படகுகள் இங்கே நங்கூரமிட்டு இங்கே நிற்கிறதையும் நீங்கள் சில நேரங்களில் பார்க்க முடியும். இங்கே நிறைய இடத்துல நம்ம நின்று பார்க்க முடியாதுங்க. ஆனால் கடைசியில் இந்த கடல் போய் அந்த வானத்தில் முடிகிற தூரம் மாதிரி உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, இந்த வானத்தோடு அந்த கடல் இணையிற மாதிரி அங்கே லாஸ்ட்டில் அவ்வளோ தூரம் நம்ம நின்று போகிற மாதிரி பார்க்க முடியும். இந்த பாம்பன் ரோட் பிரிட்ஜ் பார்த்தோம்னா இந்த ராமேஸ்வரம் இந்த பகுதியில் டூரிஸ்ட் ஸ்பாட்டை சேர்ந்தது தாங்க இதுவும். இங்கேயே பார்த்தோம்னா கீழே, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு பார்க்கும் இருக்குது. ஃபேமிலியோடு வந்தோம்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் எய்தர் சென்னை, மதுரை, பாண்டிச்சேரி, திருச்சி ஒரு கோயம்புத்தூர் எந்த இடத்துலேருந்து நீங்கள் வர்றதுனாலும் சரி, இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு பஸ் வசதி இருக்குங்க. மதுரை ஏர்போர்ட் க்ளோசஸ்ட் ஏர்போர்ட்டு 160 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தை நீங்கள் அடையணும்னா சென்னை, கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி மற்றும் பெங்களூர்லேருந்து உங்களுக்கு நல்ல கனெக்டிவிட்டி சர்வீசஸும் இருக்குது. இந்த இடத்த ஒரு இன்ஜினியரிங் மார்வல்னே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல நீங்கள் நின்னீங்கன்னா, அதுவும் இங்கே பக்கத்துலேயே ஒரு போலீஸ் போஸ்ட் ஒன்று இருக்குது. இந்த சிசர் பிரிட்ஜுக்கு ஆப்போசிட்லேயே நிற்கிறாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. போலீஸ் இருந்து அந்த போலீஸ் செக் போஸ்ட்டில் உங்களை பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஒரு per person 600 rupees வரைக்கும் ஃபைன் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் இந்த பக்கம் வரும்போது ப்ரைவேட் வண்டி எடுக்காமல் பஸ்ஸில் வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. மண்டபம்லேருந்து ராமேஸ்வரம் போகும்போது ஒரு பஸ் எடுத்திங்கன்னா போதுங்க. இந்த பிரிட்ஜை நீங்கள் ஈஸியாக எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் லெஃப்ட்டு ரைட்டு எல்லா பக்கமும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். பாம்பன் பிரிட்ஜ் பற்றி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கனாலும் சரி, இல்லை இந்த பக்கம் வேறு இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருந்ததுனாலும் சரி, கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பபாய்.